தமிழ்நாடு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி இங்கே தான் சொல்ல வரேன். இப்போ யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஆட்சியாளருக்கு மேலே நம்பிக்கை இல்லை, எல்லாமே ஊழல்வாதிகள். அப்போ யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். அதாவது முதல்ல விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, எங்களுடைய கட்சி தூய கட்சி, நாங்கள் இதுக்கப்புறம் தமிழ்நாடு தூய சக்தியா வச்சுப்போம், தூய்மையா வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. தீய சக்தி திமுக. அதே மாதிரி வேற எந்த கட்சிகளும் எங்களுக்கு போட்டியே கிடையாது, எல்லா கட்சிகளும் எங்களுக்கு கீழே. முதல்ல கட்சிகளே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எல்லாமே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல்வாதிகள் விட மாட்டோம்னு சொல்றீங்க. அப்போ உங்க கட்சியில எதுல புதுசாக உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, பிற கட்சியில் அவங்களாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா, இல்ல காந்தியடிகளா, இல்ல நேரு அவர்களா? மாணவர்கள் தரப்புலையும் இது ஒரு எல்லை மீறி நடத்துற போராட்டமாக இருக்கிறது, வேற எதற்காகவோ நகர்த்துறாங்க இந்த போராட்டத்தின்னு மாணவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ நீட் தேர்வு வினாத்தாள் கசிவாயிருச்சு. நீட் தேர்வு முறையில் எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு நீங்க சொல்லலாம். நான் இருக்க சொல்ல 3500 3600 கோடி ஒரு ஆண்டுக்கு சராசரியாக இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்காக. அதுல 600 700 கோடி மத்திய அரசுக்கு லாபம் வருது இந்த தேர்வு நடத்துறதுனால. ஒன்று. இன்னொன்று, இந்த நீட்டோடைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே இவங்க சார்பில் இருக்க மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நீட்டுக்கு எதிராக நாங்கள் தான் இந்தியாவிலே தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற மாநிலம் நாங்கள் தான், எங்கள் கட்சி தான், திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிறத குறிப்பாக திமுக அதுக்கு சொந்தம் கொண்டாடும் பேச நம்ம பார்த்துருக்கோம். அந்த திமுகனுடைய மாணவர் அமைப்பு அந்த கட்சியினுடைய ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் இல்லை, அந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், இங்கே போராடக்கூடியவர்கள் நாங்களே போராடுறோம் அப்படின்னு வரவே இல்லையே. இந்த கேள்வி நீங்க திமுக கிட்ட கேட்டீங்கன்னா பரவாயில்ல, இப்ப என்கிட்ட கேட்குறீங்க. இருந்தாலும் என் கட்சி சார்பாக, என்னுடைய புரிதல் சார்பாக நான் இதுக்கு பதில். மாற்று தமிழ்நாடு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி நாங்க உட்காருவோம், நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா எங்களுடைய மாணவர்களை நீட்டு தேர்வுக்கு நீங்க போக வேணாம். அப்படி இல்லையா, நீட் தேர்வு வைக்கிறியா, நாங்க எழுதுறோம், எங்க மாணவர்களுடைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வைங்க. சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டு ஸ்டேட் போர்டில் கொண்டு எழுதுனா எப்படி எழுதுவான்? ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. இன்னைக்கு தமிழ்நாடு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பிரம்மா பாலசுப்ரமணியன் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ரெண்டுலையுமே இருக்கிறார். அவர் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அது இயக்கமாக தான் போராட்டத்தை தொடங்கியிருக்கு. நீங்கள் தமிழ்நாடு கரப்பான் பூச்சிகள் ஜனதா கட்சி அப்படின்னு ஒன்று பதிவு செய்திருக்கீங்க, கட்சியாகவே பதிவு செய்திருக்கீங்க. இன்றைக்கி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து உங்கள் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் தெரிவித்து இப்போ அரெஸ்ட் பண்ணி உங்களை மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. விடுவிச்ச உடனே இங்கே வரீங்க. என்ன நோக்கத்துக்காக இதை பதிவு செய்கிறீங்க இந்த விஷயத்தை? இது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி ஒரு ட்ரெண்டிங் ஆகி போகுது. ஏன்னா கடந்த மே மாதம் 15ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு அட்வொகேட் போட்ட ஒரு பொதுநல வழக்கில் என்ன சொல்ல முடியும், நாட்டோட இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்காங்க, எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, நம்ம நாட்டு இளைஞர்களுடைய செயல்களை பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பேஸ் பண்ணி யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் என்றக்கூடிய பகுதியில் முதுகலை பட்டம் படித்து கொண்டு வந்த ஒரு நபர், அபிஜித் தீப்கே என்ற நபர் என்ன பண்ணுறாரு, ட்ரெண்டிங்காக சும்மா ஒரு இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நம்முடைய பிஜேபி, நம்ம இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஃபாலோவர்ஸ், அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோவர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோடி தான் இருப்பாங்க, 1.7 மில்லியன். இவருடைய பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே 2 நாளில் 22.7 மில்லியன் போயிருது. நம்மளுடைய மத்திய அரசுக்கு ஒரு பதட்டம். என்ன அது, நம்ம ஒரு 15 வருஷமா கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துகிட்டு இருக்கோம், மத்தியில் நம்மளுக்கே அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை, உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் போட்டது உடனே இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் முதல்ல அவருடைய பக்கத்தை முடக்கிறாங்க, ட்விட்டர் பக்கத்தை முடக்கிறாங்க. முடக்கினதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த பக்கத்தை எப்படி வைக்கணும், நாங்கள் ஒன்றும் தப்பாக போடலையே, நம்ம இந்திய நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டம் தெளிவாக இருக்குது, ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ஃப்ரீடம், அந்த மாதிரி நாங்கள் பேசுறதுக்கு என்ன இருக்குது, நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா கணக்கு தான் வச்சுருக்கோம், அதுக்கே இந்த பிஜேபி அரசு பயப்படுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோன்னே இவர் யூஎஸ்ஏலேருந்து அந்த அபிஜித் தீப்கே இந்தியாவுக்கு வராரு. டெல்லி விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்பொழுதே கையில் அண்ணல் அம்பேத்கருடைய புத்தகத்தை தான் வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்தோடனே நான் இந்த விஷயத்துக்காக நீட் வினாத்தாள் கசிவுக்கும், அது மட்டும் இல்லாமல் மத்திய
கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து பதவி விலக சொல்லிட்டு நாங்க கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. வந்த உடனே ஜந்தர் மந்தர்ல ஃபர்ஸ்ட் ஆர்ப்பாட்டம் வைக்கிறாரு. அடுத்தடுத்த மாநிலங்கள்ல ஆர்ப்பாட்டம் செய்யறாரு. கடைசியாக கடந்த ஒரு 20 நாட்களாக ஜந்தர் மந்தர்ல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இதுல நடுவில் சோனம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவர் என்ன பண்றாரு, ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்துல வந்து தொடங்குறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் இருக்காரு. அவர் உடல்நிலை சரியில்லாதனால அந்த டெல்லி அரசு அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனையில சேர்க்கிறோம். இதுல இவங்க வந்து அமைப்பா இருக்காங்க. நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல புதிதாக அரசு வந்து எடுத்திருக்கு. என்னன்னா, மக்கள் எல்லாமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு புதுசாக ஒரு மாற்றம் தேவைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தாவேக்கான்ற ஒரு அரசு வந்து யாரை எதிர்பார்க்காத விதத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் அதிகமான சீட் எடுக்க மாட்டார், கொள்ள மாட்டார்னு சொல்லும் பொழுது எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக ஒரு கனவாக எழுந்து பார்த்தோன்னா தாவேக்கா அரசு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பங்களிப்பான இந்த நட்பு பாராட்டக்கூடிய தோழமை கட்சிகளை தான் உடைய ஹெல்ப்பால தான் இவர் வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாக முதல்வர் அவர்கள், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் சொல்றது என்னன்னா, எங்களுடைய கட்சி வந்து தூய கட்சி, நாங்க இதுக்கப்புறம் தமிழ்நாடு தூய சக்தியா வச்சுப்போம், தூய்மையா வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. தீய சக்தி திமுக. அதே மாதிரி வேற எந்த கட்சிகளும் எங்களுக்கு போட்டியே கிடையாது, எல்லா கட்சிகளும் எங்களுக்கு கீழே, முதல்ல கட்சிகளே நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம், எல்லாமே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, எந்த ஊழல்வாதிகளையும் நாங்க விட மாட்டோம், ஊழல் செய்யவும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. யாரும் வந்து கேள்வியும் எங்களை கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ கேள்வி கேட்க ஒருத்தர் வரணும். எதிர்கட்சின்னு கேட்டா நீங்க எனக்கு கேள்வி கேட்க தகுதியே இல்லைன்றாரு. சரி, அதிமுக கேட்டா நீங்க கட்சியை நான் கட்சியாவே மதிக்கலன்றாரு. சரி, பிற கட்சிகள் இருக்கு, நாத்தாக்கா இருக்கு, விசிக்கு எல்லாம் போகும்போது இப்போ நாங்க கேள்வி கேட்போம், இவருக்கு சப்போர்ட் தான் பண்றோம், ஆனா தவறு செஞ்சா கேள்வி கேட்போம் அப்படின்றாங்க. சரி, எல்லாம் பாக்குறோம். கடந்த ஒரு 1.5 மாத காலத்துக்கு மேல வந்து ஆட்சியில இருக்காங்க, ஆட்சி செய்யறாங்க. ஊழல்கள் வந்து எல்லா இடத்துலயும் கம்மியாயிருச்சு, எங்கேயுமே ஊழல் பண்றது இல்ல அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நான் கூட பத்திரப்பதிவு ஆபீஸ் போகும்போது ஒரு சில ஆபீஸ் வந்து வாங்குறது பயப்படுறாங்க, ஆபீஸ்க்குள்ள உட்காந்துட்டு வெளியே வந்து வாங்கிக்கிறாங்க, வெளியே வந்து வாங்குறாங்க. அப்ப வந்து ஊழல் எங்க நின்று போச்சு? சரி, ஊழல் வந்து ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல்வாதிகள் விட மாட்டோம்னு சொல்றீங்க. அப்போ உங்க கட்சியில எதுல வந்து புதுசா வந்து உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, பிற கட்சியில வந்தவங்களா, அவங்களா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா, இல்ல காந்தியடிகளா, இல்ல நேரு அவர்களா, யார் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க? அவங்களா தூய்மையான ஒரு உருவமா, இல்ல தூய்மையான சக்தியா? எல்லாமே தீய சக்தி தானே. ஊழல் செஞ்சுட்டு வந்து உங்க கட்சியில மட்டும் வந்து என்ன பண்ணுவான்? ஊழல் செய்யாம இருப்பானா? இல்ல ஊழல் செய்ய விடாம இருப்பானா? ஊழல் செஞ்சு தானே இருப்பாங்க. ஏற்கனவே ஊழல் செய்த பணத்தை காப்பாத்துறது தானே ஆளுங்கட்சியில வந்து சேர்றாங்க. இதுல ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அந்த கட்சிகள் 2 திராவிட கட்சிகள் தான் வரும், பிற கட்சிகள் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில வந்து தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு. எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ, யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ உடனே அந்த கட்சியில போய் சேர்ந்துப்பாங்க. அவங்களை காப்பாத்திக்கணும், அவங்க சேர்த்து வச்ச சொத்தை காப்பாத்திக்கணும், அவங்க பேரும் புகழ் அப்படியே அந்த மாதிரி ஒரு இங்க வராங்க நடந்துக்கிட்டு அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல வந்து நடக்கிறது. அந்த தேவை ஏன் வந்தது உங்களுக்கு? தமிழ்நாடு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி இங்கே சொல்ல வரேன். இப்போ யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஆட்சியாளருக்கு மேல நம்பிக்கை இல்லை, எல்லாமே ஊழல்வாதிகள். அப்ப யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். நிறைய கட்சிகள் நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கு, அவங்க யாருமே சரியில்லைன்னு சொல்றீங்க. டெல்லியில ஆரம்பிச்ச இந்த 1.5 மாத காலத்துக்குள்ள இந்தியால உலக அளவில் பேச ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்துல. சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பிற நாட்டுல இருக்கவங்க ஹேஷ்டாக் போட்டு இது பண்றாங்க. அப்படின்னு தமிழ்நாட்டுல நீங்க இந்த விஷயம் சொன்னோன்னே உங்களை கேள்வி கேட்கறதுக்காக நாங்க ஒரு சக்தியா வந்து உருவெடுத்திருக்கோம் அப்படின்னும் பொழுது ஒரு அமைப்பா இருந்தா, நிறைய அமைப்புகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. டெய்லி ஒரு போராடுவாங்க, ஒரு கொடி பிடிப்பாங்க, ஒரு கோஷம் போடுவாங்க, போயிடுவாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் பார்த்தாலே தொடர்ந்து அறப்போர்ல ஆர்ப்பாட்டம் செய்யறதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவங்க இருந்தாங்க ஒரு பெரிய லெவல்ல இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. நீங்க அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கடந்த வாரம் தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, வரப்போற தேர்தல் எல்லாத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தனித்து தான் போட்டியிடும். அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு திராவிட கட்சியில தான் இருப்போம், ஒரு சீட் 2 சீட் கொடுப்பாங்க, நம்ம ஜெயிச்சுட்டு போவோம், நம்ம அதனாலதான் அசிங்கப்படுறோம், இதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பா தனிச்சு நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்பதான் உங்களுக்கு தோணியே இருக்கு, பல வருடங்கள் கழிச்சு. அப்படின்னு நினைக்கும் பொழுது புதிதாக இளைஞர்களாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும், அதிகமாக வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக என்னுடைய தமிழ்நாடு கரப்பான் ஜனதா கட்சி இருக்கு. சோ அதனால எங்களுக்கு அந்த வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் இருக்காங்க. எங்களுக்கு எங்களால கேள்வி கேட்க முடியும்.
இப்போ ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, 3ஆம் நகரம் இருக்கும்பொழுது அவர் வழக்கறிஞர்கிட்ட போகணும். ஏதாவது ஒரு கட்சி ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டது, இல்ல பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னும் பொழுது ஒண்ணு காவல்துறைக்கு போகணும், இல்ல நீதிமன்றத்துக்கு போகணும். காவல்துறைக்கு அவங்க போய் காவல்துறை நாடினாலும் ஒரு வழக்கறிஞர் எல்லாம் போக முடியாது. அப்புறம் அட்வொகேட் தனியாக ஒரு அட்வொகேட் விங்கின்னு இருக்கும், கூட்டு போகணும். என் கட்சியில அதிகமான இப்போ இருக்க நபர்களே வழக்கறிஞர்கள் பொழுது மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு நாங்க வந்து செய்ய முடியும், தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி நீதிமன்றத்தை எளிதாக வந்து எங்களால் அணுக முடியும். அதே மாதிரி இந்த ஆளுகின்ற அரசை புதுசா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ பவர்ஃபுல்லா இருக்காங்க, புதுசா வந்திருக்க அரசு, அவங்க அந்த சோசியல் மீடியாலையும் டிவி சேனல்லையும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்து நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா கைது பண்ணி போட்டுருவாங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா வழக்கறிஞர் இருக்கும்போது நாங்க கேள்வி கேட்டுதான் ஆகணும். நாங்க கேள்வி கேட்கறதுனால இருக்கிறதா இருக்கும். யாருமே கேள்வி கேட்காதுன்னு அப்படியே விட்டாச்சுன்னா அப்புறம் தமிழகம் எங்க போகும்? ஏற்கனவே இவங்க இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து பாதாள குழிக்குள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே இருக்க குழியை தள்ளிடுவாங்க. சோ கேள்வி யாரா கேட்கணும், யாருமே கேள்வி கேட்க கூடாது. அப்ப நான் வந்து அப்போ இது பார்க்கும்போது சர்வாதிகாரி அரசு மாதிரி கூடாதுல்ல. அதுக்காக இந்த கட்சியை வந்து நாங்க அமைப்புன்றத தமிழ்நாடு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லி பதிவு செய்யறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் பதிவு கொடுத்துட்டு வந்திருக்கோம். கொடுத்துட்டு வந்தாச்சு. சரி, இப்ப வந்து டெல்லியில நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துல உங்களுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கு, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இல்ல இது இப்போ இந்த ஆர்ப்பாட்டம், டெல்லியில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டனாலையும் இது சரிவர இந்த மத்திய கல்வித்துறை அமைச்சரும் சரிவர செய்யாதனால நிறைய குழந்தைகளுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் பொறுப்பு, கல்வித்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த நீட்டோடைய ஆண்டு நீட் இந்த வினாத்தாள் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3500 கோடி மத்திய அரசாங்கத்துக்கிடம் போகுது. அதுல உங்க செலவுகள் எல்லாம் போய் 600ல இருந்து 700 கோடி மத்திய அரசு கையில வருது இந்த நீட் எக்ஸாம் நடத்துறதுனால. இந்த நீட் எக்ஸாம் நடத்துறதுனால மாணவர்கள் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுறாங்க அப்பெல்லாம் வந்து டேட்டா இருக்காது, யார் வேணா போய் சேர்ந்துக்கலாம், பிரைவேட் காலேஜஸ் இருக்கும், டொனேஷன் கொடுப்பாங்க, ஊழல் நடக்கும் அரசாங்க கல்லூரிகள் எல்லாம். மார்க் அடிப்படையில் போட்டாலும் உங்களுக்கு இந்த கோட்டான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நீட் எக்ஸாம் வைக்கிறோம், தகுதி நடிப்பில் வைக்கிறோம். சரி நீட் சரி நீங்க வைக்கிறீங்க. எங்க தமிழ்நாட்டில் எத்தனை சிலபஸ் இருக்கு? ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்சி இருக்கு, நேஷனல் சிலபஸ் இருக்கு. நீங்க எந்த சிலபஸ்ல எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றீங்க? சிபிஎஸ் சிலபஸ்ல கண்டக்ட் பண்றீங்க. ஸ்டேட் போர்டுல மெட்ரிகுலேஷன் இருக்க பசங்களுக்கு அந்த சிலபஸ் எப்படி தெரியும்? அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல இருக்காங்க. இது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுது. அப்படின்னும் பொழுது அரசாங்கத்துக்கு வந்து எந்த வகையில வந்து போராட்டம் நடத்த முடியும்? அந்த நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளா இல்ல அவங்க பெற்றோர்களா பார்த்தா என் குழந்தை வந்து டாக்டர் ஆனா போதுங்க. சின்ன வயசுல தான் கேட்பாங்க, உங்களோட எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்னன்னு சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு குழந்தை கிட்ட கேட்டா நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க சொல்லும். வளர்ந்த அப்புறம் மாறுறது, தடங்கள் மாறுறது விஷயம் வச்சுக்கோங்களேன். ஏன் டாக்டர் ஆகணும்னு சொன்னா உடம்பு சாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் டாக்டர் தான். டாக்டர் என்ன பண்ணுவாரு, குழந்தைய உட்கார வச்சு ஊசி போடுறது பதில் அப்படியே பேசுவார். ஊசி போடாம டேப்லெட் கொடுங்கன்னு அழுவாங்க. பார்த்தோன்னா ஒரு டாக்டருக்கு பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. ஏன்னா காவல் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் வயசுக்கு வந்த அப்புறமா தான் போலீஸ் படத்தை பார்த்து போலீஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா டாக்டர்ன்றவங்க இவங்க சின்ன குழந்தைங்க டாக்டர் பாக்குறாங்க. அப்போ ஒரு மருத்துவரை பார்க்க இத்தனை பேர் இருக்காங்க, அவர் எவ்வளவு தன்மையா பேசுறாரு, எவ்வளவு இது வரைக்கும் நம்மளும் டாக்டர் ஆகணும், எடுத்தும் டாக்டர்னு சொல்றது தானே. இன்னைக்கு அந்த மருத்துவர் ஆகிற வேண்டிய அந்த விஷயங்களே கைமீறி போய் வெளிநாடுகள்ல போய் படிக்கிறாங்க மருத்துவ படிப்பை. படிச்சு முடிச்சு திருப்பி இங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து ஒரு குழந்தையை கொடுத்து குழந்தையுடைய உயிர்களை வந்து எடுக்கக்கூடிய கொடுமையான விஷயத்தை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லி ஆரம்பிச்சு. இந்த போராட்டமே வந்துட்டு எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்குது பாரதிய ஜனதா கட்சி தரப்புல ஏற்கனவே வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் 2012 வந்து அண்ணா ஹசாரே அவர்கள் உட்காரும் பொழுது என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது பாஜக அரசு சப்போர்ட் பண்ணுது, எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க முழுத திட்டம் போட்டது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டெல்லியில வந்து இடம் பிடிச்சது. அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இருக்குது. அண்ணா ஹசாரே அவருடைய ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவங்க தான் ஆம் ஆத்மி பார்ட்டி இருந்தவர் தான் அந்த அபிஜித் தீப்கே அந்த அரசுக்காக வேலை செஞ்சு கொடுத்தவர். இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் ஒன்றாக இணைந்து தான் எங்களுடைய ஆட்சியை கவுக்க பாக்குறதுக்கான வேலைகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கலையா? ஃபார்மர்ஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமா நடந்துச்சு. என்ன நீங்க பண்ணீங்க டெல்லியில? ஏதோ பண்ணிட்டு போறான், உடுப்பான் பாட்டு எழுதி தின்றானா, என்ன மண்ணு தின்னா எனக்கு என்ன, ஓட்டு போட்டான், நான் வந்து உச்சத்துல இருக்கேன், என்ன ஒன்னும் பண்ண முடியாது, நான் வந்து பதவியெல்லாம் விலக மாட்டேன், 3வது முறையாக பிரதமராக இருக்காரு, என்ன பண்றாரு நாட்டு மக்களுக்கு, நான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றாரு. என்ன நலத்திட்டங்கள் பண்ணாரு? ஜிப்பா, சுடிதார் ஜிப்பா ஒன்று போட்டு கலர் கலரா போட்டுக்கிட்டு வந்து போறது மட்டும்தான், சிரிக்கிறது மட்டும்தான். இப்போ ஒரு பண்ற விஷயங்கள்ல நேற்று மாணவர்கள் ஒரு அறவழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. பீஸ்ஃபுல்லா வந்து கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம்
இளைஞர்கள் வந்து ஒன்றாக திரண்டு பார்லிமெண்ட் நோக்கி நாங்க போறோம்னு சொல்றாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? போயிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள பூந்துருப்பாங்களா? நடக்கூட நீங்க விடலையே, அங்கிருந்து கொஞ்ச தூரம் கூட வர விடலையே. அதுக்குள்ள வந்து காட்டு மிராண்டி தனமாக அவங்கள போட்டு அடிச்சு ஒரு காவல்துறைன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பேரோட இல்ல, காவல்துறையுடைய நபர்கள் மாதிரியே இல்ல. ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேரு காவலர்களே கிடையாது. அவங்க கிட்ட லத்தி வச்சுட்டு போட்டு அடிக்கிறாங்க. அவ்வளவு தேர்ட் பார்ட்டி பீப்புள் பக்க வீடியோவுடைய ஃபுட்டேஜஸே இருக்கு. உட்காந்துக்கிட்டு கீழே போலீஸ் வந்து அடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து படிக்கிறாங்க. அவங்க போலீஸே கிடையாது, கையில வந்து லட்டி வச்சு அடிக்கிறாங்க. இது மாதிரி அடிச்சு அவங்கள வெளியே பண்றாங்க. அவசியம் இருக்கு? பார்லிமெண்ட் கேட்டுக்கு உள்ள AK-47 துப்பாக்கி வச்சு ரெடியா இருக்காங்க. யாரு? நக்சலைட்டா இல்ல தீவிரவாதிகளா சுடுறதுக்கு? ஓட்டு தெரியாதனமா ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு எங்களுக்காக எங்களுடைய இந்திய நாடு வல்லரசு ஆகணும் இவங்க சொல்றாங்களே நம்பிக்கையில இது பண்றாங்க. இது பண்ணதுக்கு அப்புறமா அந்த விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலான்னு பார்த்தா, மக்களை அழிக்கிறன்ற எண்ணத்துல தானே பிஜேபி இருக்கு. மக்களை வாழ வைக்கணும் இல்லையே. நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் தானே. நீங்க இப்ப பண்ற விஷயங்களை பார்த்து சர்வாதிகாரி மாதிரி ஹிட்லர்ன்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு மேல எல்லாம் பண்றீங்க. வன்முறை வந்து தீர்வாகாது. இப்போ மாணவர்கள் மீது கை வைத்தது போலீஸ், அது தவறுதா அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. எதிர்கட்சிகள் அதை எடுத்துக்கிட்டு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை செய்துட்டு இருக்கு. அரசுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாமே பார்க்குறோம். மாணவர்கள் தரப்புலையும் வந்துட்டு இது வந்து ஒரு எல்லை மீறி நடத்துகிற போராட்டமாக இருக்கிறது, வேற எதற்காகவோ நகர்த்துறாங்க இந்த போராட்டத்தின்னு மாணவர்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறோம்? இப்போ நீட் தேர்வு வினாத்தாள் வந்து கசிவாயிருச்சு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலக்கம் செய்யணும்னு சொல்றாங்க. இந்த கோரிக்கைக்கு பிரதமர் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா? தர்மேந்திரன் பிரதான் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு ட்வீட் பண்றாரு, உங்களால இந்தியாவில கல்வித்தரம் மேம்படுத்திருச்சு. என்ன மேம்படுத்திருச்சு? நீட் உடைய வினாத்தால கசிய வச்சாரு, அதுல காசு வாங்கினாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. இதுதான் அந்த நீட் தேர்வு முறையில எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல, 3500 3600 கோடி ஒரு ஆண்டுக்கு சராசரியாக இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்காக. அதுல 600 இருந்து 700 கோடி மத்திய அரசுக்கு லாபம் வருது இந்த தேர்வு நடத்துறதுனால. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த நீட்டோடைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே இவங்க சார்பு இருக்க மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. தமிழகத்துல நடத்துறாங்க. அவங்களுடைய வருவாய் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.34, அதாவது 1.34 லட்சத்தி கோடி ஒரு வருஷத்துக்கு. 1.34 லட்சம் கோடி. இந்த அமௌண்ட் வந்து எங்க போகுது? இந்த கோச்சிங் சென்டருக்கு மட்டும் எடுத்துட்டு போவாங்களா? கோச்சிங் சென்டர் அது அதாவது எவ்வளோ வகையில வந்து பணத்தை வந்து எடுத்துட்டாங்க. நம்ம இந்தியாவை கூறு போட்டாங்க, சுரண்டி ஃபுல்லா தின்னாச்சு. இப்போ குழந்தைங்களுடைய படிப்புல இருக்க பணத்தையும் வந்து புடுங்க பாக்குறாங்க. இது குழந்தைகளோட உயிரை புடிங்கிடுறீங்க. எளிமையா இருக்க ரத்தத்தையும் சதையும் வந்து உறிஞ்சு தின்னுட்டீங்க. இப்ப அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்பட்ட உழைச்சு சம்பாரிச்சாலும் அந்த பணத்தை கோச்சிங் சென்டர் சொல்லி அதையும் புடிங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறீங்க. ஏற்கனவே டாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, டாக்ஸ், வேட் இவ்வளவு இருக்குது. இப்போ இந்த கோச்சிங் சென்டருக்கு அதுக்கும் இதெல்லாம் போட்டு வரும். அப்ப எங்கதான் போவாங்க? என்ன நீங்க வளர்ச்சி நாடா ஆகிட்டீங்க? 2016 பண மதிப்பிழப்பு வந்தோன்னு நாங்க வந்து ஊழல் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்த 2000 நோட்டு 1000 பழைய 500 வந்து நாங்க இது பண்ணிட்டு புதுசா வந்து தரோம். நீங்க சரி ஓகே, திருப்பி 2000 வந்து நிப்பாட்டிட்டீங்க. இப்ப பிளாஸ்டிக் நோட் ஆக போறேன்னு சொல்றீங்க. ஜிபே, யூபிஐன்னு சொல்லிட்டு இணையவழியாக பண பரிமாற்றத்தை வந்து கொண்டு வந்தீங்க. அதனால என்னாச்சு? கணக்கு போடுறது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஃப்ரீன்னீங்க. இப்ப எல்லாத்துக்கும் காசு பிடிக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு நீங்க கொள்ளடிக்கிறீங்க? டாக்ஸ் பிடிக்கிறீங்க. ஒருத்தர் சராசரியா சம்பளம் வந்து இதுதான் சொல்லி பிக்சேஷன் ஒரு ஸ்லாப் கூட பிக்ஸ் பண்ணலையே. நீங்களா வந்து வெளியே போய் சொல்லிக்கிறீங்க. ஒரு நாட்டுக்கெல்லாம் பயணம் போறீங்க, ஒரு பிளைட் வாங்கிறீங்க, இதெல்லாம் உங்க சொந்த காசுல வாங்கிறீங்க. மக்களுடைய வரி பணம் தானே. மக்களுக்காக மக்கள் வந்து என்ன கேட்கறாங்க? இவ்வளவு நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. என்னதான்ப்பா உங்க பிரச்சனை, என்னதான் உங்க கோரிக்கைன்னு சொல்லி கேட்டுக்கலாமே. உங்க கோரிக்கையை வந்து செவிக்க கொடுத்து, சரிப்பா இந்த அமைச்சர் சரியில்லையா, அந்த அமைச்சர் வேற ஏதாவது அமைச்சர் மாத்தி இருந்திருக்கலாமே. சரி, இன்னைக்கு வந்து நடந்த அந்த டெல்லி போராட்டத்தை வந்து எடுத்துட்டோம்னாக்கா, ஜேபி நட்டா அவங்களை கூப்பிட்டு என்ன அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்திக்க அங்கே அவங்க 3 நிபந்தனை சொல்லியிருக்காங்க. அவர் கல்வி மந்திரி வந்து ராஜினாமா செய்யணுன்றது பிரதான கோரிக்கை. களத்தில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பட்டவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அது ஆளுங்கட்சி தரப்பில் செய்யும். எதிர்கட்சி வந்து இவர் ராகுல் காந்தி நேராக போராட்ட களத்தில் நின்று போராடுறாரு. அவரையும் கைது பண்ணி அந்த டெல்லி போலீஸ் தூக்கிட்டு போகிறத பார்க்குறோம் நம்ம. இப்போ இந்த போராட்டம் இருக்குல்ல, இதனுடைய தீர்வு என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னவா வரணும்னு நீங்கள்? போராட்டத்துடைய இப்போ நம்ம
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமாக ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நானும் என்னுடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகளையும் சில மாணவர்களையும் அமைச்சு அவங்களுக்கும் அடிபட்டுருக்கு. அடிப்படை நேற்று பார்த்து நான் என்ன உடனே போஸ்ட் ஒன்று போட்டுட்டு உயர் நீதிமன்ற வளாகத்தில் வாசலே கண்டிப்பாக நான் அந்த இதுக்கு அந்த நேற்று நடந்த அந்த ஒரு கருப்பு தினத்துக்கு கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணி எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் உள்ளார இருந்து அது கொண்டித்தோப்பு போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்க ஒரு திருமண மண்டபத்தில் எங்களை வச்சிருந்தாங்க. அதில் வந்தாங்க நாங்கள் தோசை அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்து முடிச்ச அப்புறம் இப்போதான் வந்து விடுதலை செஞ்சாங்க. விடுதலை ஆகிட்டு வந்தோம். இப்போ சென்னையில் வந்து ஒரு சில இடத்துல அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் சிஜேபின்ற பேரில் வந்து பண்ணுறாங்க. அடிப்பட்டு ரத்தம் சிந்தி உயிருக்கு போராடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறன்ற பேரில் ஒரே கூத்தும் கேலியாக இங்க யார் பாட்டு பாடிக்கிட்டு அந்த சிஜேபியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் அமைப்பு சொல்றாங்க. நேற்று மாணவர் அமைப்பு சார்ந்தவர்கள் வந்து பனகல் மாளிகை கிட்ட ப்ரொட்டஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. மதியம் 2 மணிக்கு காவல்துறை அவங்களுக்கு பர்மிஷன் தராதனால சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ள அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எஸ்எஃப்ஐ, ஏஐஒய்எஃப், அப்படின்னு சொல்லி மாணவர் அமைப்புகள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாடுத்துறாங்க. அங்கே உங்களுக்கு கடக்கணும் பொழுது பனகல் மாளிகையில் ஒரு மாலை நேரத்தில் வந்து கூடி ஒரு 30-40 மாணவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. அப்புறம் ஆர்ப்பாட்டம் வந்து கலைஞ்சு போகணும்னு சொல்லி காவல்துறை சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இல்லை நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இடம் இல்லை. அந்த சமயத்தில் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி உடைய அந்த பாலன் மாளிகையில் வளாகத்தில் நீங்கள் வேணா அங்கே இடத்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே யாரும் வந்து உங்களை கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே என்ன ஆயிருந்தாங்கன்னா இந்த 3-4 பிரிவுகள் இருக்காங்க. அதில் ஒரு பிரிவு மட்டும் தான் போயிட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உட்காடுறாங்க. நேற்று நைட்டு நடக்கும்போது மழை பெய்ஞ்சிருந்துச்சு. ஒரு பந்தல் எதுவுமே இல்லை. அதாவது எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களை வந்து காவல்துறை வந்து எங்களை கைது செய்ய பயமா இருக்குது, இது கட்சி அலுவலகம் சொல்லி பார்க்காதீங்க, நம்மளுக்கு இடம் ஒரு சேஃப்டியா இருக்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்குமே, அரசியல் கட்சியாக பதிவு கொடுத்துருக்குமேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கர்ம ஜனதா கட்சி சார்பாக நானும் என்னுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு தரத்துக்கு அவங்க போகிறோம். லைட் இல்லை, இருட்டா இருக்கு, லைட்டு போடுங்கப்பா, பந்தல் போடுங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இருக்க நிர்வாகிகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சிஜேபி சார்பாக வந்து அமைப்பு சார்பாக இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் கைது செஞ்சதுக்கு அப்புறமா விடுதலான அப்புறமா நேராக அங்கே தான் போகிறோம். நிர்வாகிகளோட சேர்ந்து எங்கள் வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு நாங்கள் கூட தான் உறுதுணையாக இருக்கோம். நாங்கள் கைது வந்திருக்கோம். நீங்க வேற ஆக்சுவலா அவங்க வேற, அவங்க வந்து அமைப்பா இருக்க நம்ம அரசியல் கட்சியா இருக்கும். நம்ம அரசியல் கட்சியா இருக்கும். போயிட்டு அங்கே இது பண்ணலான்னு பார்த்தா ஒரே பாட்டு பாடிட்டு அங்கே வந்து அவங்க இருக்கிறவங்களை வந்து எந்தூசியாஸ்ட் பண்ற மாதிரி அவங்க பண்றாங்க. நான் தப்பு சொல்லலை, ஆனா அடிபட்டு ரத்தம் சிந்தி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டெல்லியில அவங்களுக்கு இது பண்ணல. அது வந்து ஒரு பாட்டு கச்சேரி மாதிரியோ இது பண்ணி கொண்டு போறது ஒரு நாள் கூட ஆகலை. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 மணிக்கு தான் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து உட்காந்தாங்க. இதுல இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் கூட இது தெரியலையா? ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அப்பா நேற்று தான் அவ்வளோ கலவரம் ஆயிருக்கு, அடிச்சு ரத்த மண்டலம் உடஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் கோஷம் போடுங்க. இல்ல நிறைய கதைகள் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, புறநானூறு இருக்கு, ஏதாவது ஒரு புத்தகத்தை பத்தி கதையை பத்தி பேசுங்க. பாட்டு பாட்டு மூலம் அடிச்சிட்டு இருக்க வேண்டாம். இது பாக்குறது கொஞ்சம் பாட்டுனா சினிமா பாட்டு இல்லையே, அது வந்துட்டு இந்த அவங்க கிட்ட இருக்க அந்த போர் விஷயங்கள், இந்த மாதிரியான போராட்டம் இல்லையே, எல்லா பாட்டும் கலந்து இல்லையே, எல்லா பாட்டும் கலந்துல பாடுறாங்களே. கட்சிகள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பொழுது பாடல் வரிகள் சொல்ற கரெக்ட் தான். நேத்து தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு எல்லாரும் அடிப்பட்டு அங்க இருக்காங்க. கதைகள் எடுத்து சொல்லலாமே, பாட்டு ஒன்றே தீர்வு இல்ல. ஒரு விஷயங்களை சொல்லும் போது புரிதல் பாட்டா பாடுறாங்க. அவங்க அந்த பிரச்சனைகளை பாடலையே, பாடலாம் நான் சொல்றேன். ஒரே கேலியும் கூத்துமாக மாறக்கூடாதுன்னு சொல்றேன். அவங்களோட எய்ம் என்ன? நீட்டு உடைய விஷயத்தை, நீட்டுன்றத தேர்வு வந்து ரத்து செய்யணும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மபுத்திரன் வந்து பதவி விலகணும்னாங்க. நேத்துல இருந்து என்ன பண்ணியாச்சு, பிரதமர் மோடி அவர்களை வந்து பதவி விலகணும் என்ற அளவுக்கு சொல்ல வந்தாச்சு. அப்ப நம்ம அந்த குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி போறதுக்கு பதில் பாடல்கள் மூலியமா பாடிக்கிட்டு இருந்தா பார்க்கக்கூடிய காவல்துறை நினைப்பாங்க, இல்ல பொதுமக்கள் நினைப்பாங்க, இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்துருதுல. ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, நீட்டுக்கு எதிராக நாங்கள் தான் இந்தியாவிலேயே தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற மாநிலம் நாங்கள் தான், எங்கள் கட்சி தான், திராவிட கட்சிகள் தான் அப்படின்றத குறிப்பாக திமுக அதுக்கு சொந்தம் கொண்டாடும் பேச நம்ம பார்த்துருப்போம். அந்த திமுகனுடைய மாணவர் அமைப்பு அந்த கட்சியினுடைய இது ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் இல்லை. அந்த போராட்டத்தை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், இங்க போராடக்கூடியவர்கள் நாங்களே போராடுறோம் அப்படின்னு வரவே இல்லையே. இந்த கேள்வி நீங்க வந்து திமுக கிட்ட கேட்டீங்கன்னா பரவாயில்ல, இப்ப என்கிட்ட கேட்கறீங்க. இருந்தாலும் என் கட்சி சார்பாக, என்னுடைய புரிதல் சார்பாக நான் இதுக்கு பதில் அளிக்கிறேன். எந்த கட்சி வந்தாலும் தமிழகத்துல நீட்டை நாங்க தடை செய்திரும் சொல்றாங்களே, இங்க இருந்து மசோதா என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்துல கூட்டி எல்லா எம்எல்ஏகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டு சபாநாயகர் மூலியமாக கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க.
கவர்னர் என்ன பண்ணுவாரு, இங்க இருந்தே டெல்லிக்கு பாரு அனுப்புவாரு. டெல்லிக்கு அனுப்புவாரு. சரி. டெல்லிக்கு போனோம்னு என்ன பண்ணணும், அங்க இருக்க சபையில இவங்க எல்லாம் வந்து ஒண்ணு கூடி இவங்க எல்லாமே அதுக்கு ஓட்டிங் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்முடைய பிரசிடென்ட், இந்த நாட்டுடைய பாரத பிரதமர் இல்லாம அவர் முடிவு பண்ணி அவர் என்ன பண்ண நம்மளுடைய ஜனாதிபதியிட்ட கொடுப்பாரு. ஜனாதிபதி அவர்கள் இதை பரிசீலனை பண்ணி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் நீட்ன்றதை வந்து முடக்க முடியும். இது மக்களுடைய புரிதல் இல்லை. ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலம் நினைச்சா நீட்ன்றத அடியோட முடைக்கிடலாம். நம்ம மாநிலத்துக்கு மட்டும் நீட்டு விதிவிலக்காக நினைக்கிறாங்க. விதிவிலக்கு ஆகாது. ஒரு அரசியல் கட்சியுடைய அரசியல் சாசன பெஞ்ச் ஐவர் பெஞ்ச் தான் தீர்ப்பு கொடுக்குது. இப்போ அதுக்கு எதிராக நீங்கள் வந்து அந்த நீட்டை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துச்சுன்னா பாராளுமன்றத்தில் அது தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பணும். ஜனாதிபதிக்கு போய் அனுப்பணும். அப்படிதான் நீட்டு வந்து ரத்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னும் பொழுது அதை ரத்து செய்ய முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் தொடர்ந்து இந்த 3 வாட்டி கேள்வி அதை சொல்லலை. எனக்கு 2 கேள்வி. நீங்க ஏன் வரலன்னு சொல்லி கேட்கறீங்க இல்லையா? அதை வந்து முதன்மையா நாங்க தான் நீட்டுக்காக நீட் எதிர்ப்புன்றது எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றோம். அந்த திமுகவும் களத்துக்கு வரல. இந்த பக்கம் அதே நேரத்தில் தாவேக அரசும் நாங்களும் நீட்டுக்கு எதிராகத்தான் குரல் கொடுக்குறோம், நீட்டுக்கு எதிராக தான் நாங்கள் போராடுறோம், நீட்டை விலக்கு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்கு. டெல்லி மாணவர்கள் மீதான அந்த தடியடி, அந்த கலவரம் அது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு தாவேக அரசும் சொல்கிறது. அந்த அரசு சார்பிலையும் களத்தில் இல்லை. கைது இப்போ போராட்டம் பண்ணுறவங்கள கைது தான் பண்ணுறாங்களோட நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை. ஏன் இந்த 2 கட்சிகளுமே அப்படி ஆளுங்கட்சியாக இருந்த பிற்பாடு இதுவும் அப்படி இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதை நீட்டு யாரோ ஒருத்தர் நடத்துறது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறேன். நாங்கள் நாட்டை ஆளை வர வரைக்கும் தான் இதெல்லாம் சொல்லுவோம். நாட்டால் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை பார்க்கணும். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்கள் மக்கள் பணியை பார்க்கணும், செய்யணும். நீட்டுன்னு ஒரு தேர்வு தான் நாங்கள் நடந்து முடிச்சாங்க. திமுக ஓட்டுன மாதிரி ஆமா, இவங்க நிமிஷம் ஓட்டணுன்ற எண்ணம் தான். இப்போ இவங்க சொன்ன அந்த எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோல சொன்னதை நீட்டை கண்டிப்பாக ரத்து செய்ய நம்ம போராட்டம் பண்ணணும் பொழுது நீட் எக்ஸாம் இப்போ வந்துச்சு. வினாத்தாள் வந்து கசிஞ்சிச்சு. திருப்பி வந்துட்டாங்க. வினாத்தாள் வந்து ஹெலிகாப்டர்லாம் இந்திய ராணுவ விமானப்படையுடைய அந்த ஹெலிகாப்டர்லாம் போய் வினாத்தாள் வந்து நடந்துச்சு. எந்த நாட்டிலையும் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காது. நம்ம நாட்டில் மட்டும் இந்த வினோதமாக விஷயம் நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு சிஜேபின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நடத்துகிற அந்த ஆர்ப்பாட்டத்தை தாவேக அரசு முன்னெடுத்து நாங்கள் வந்துட்டு இதுக்காக இந்த தேர்வு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நின்றுருக்கலாமே. இந்த தேர்வு வினாத்தாள் நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்த மாநிலத்தில் இருக்க அந்தந்த முதல்வர்கள் வந்து எதிர்த்து நின்று இருப்பாங்களே. நான் எப்படி பண்ண முடியும்? எனக்கு மத்தியில இருந்து அவங்க கொடுக்குற ஆசையில தான் நான் பார்த்து இருக்க முடியும். அவங்களுடைய ஆதரவு தேவை. நான் அவங்களை எதிர்த்துட்டேன்னா அப்புறம் எனக்கு எதுவுமே வராமல் போயிடும்ல. அவங்களை எதிர்த்து நான் அப்படி இங்கே வந்து அப்புறம் அரசியல் பண்ண முடியும். அங்கிருந்து எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஒளிவட்டம் தராங்க. அந்த ஒளிவட்டத்தின் சார்பாக நான் வந்து இங்கே ஆட்சி அமைச்சு நாங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களை வந்து நீங்க அவங்கள எதிர்க்க சொல்றீங்க வந்த எடுத்த உடனே. ஏன் நாங்கள் வந்த உடனே எதிர்க்க மாட்டோம், அப்படியே பேசிக்கிட்டு எல்லா கட்சிகளும் செய்யறீங்க. ஆமா, செய்யறது அதுதான் அவங்களும் செய்யறாங்க. இப்போ இவங்க ஆட்சி அமைச்ச உடனே இந்த வினாத்தாள் விஷயம் நடக்குது. நாங்க எங்க மாநிலத்தில் நீட் எக்ஸாம் நடத்தக்கூடாதுன்றதுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம். யாரும் நீங்க போக தேவையில்லை, நீட் சென்டருக்கு போகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு முதல்வர் அவர்கள் வந்து ரோட்ல எங்கேயா உட்காந்தோ இல்ல மெரினா பீச் 2 கிலோமீட்டருக்கு உட்காந்து எல்லாரும் இங்க வாங்க, நான் வேற எது பண்ண தேவையில்ல, இங்க இருந்து மத்திய அமைச்சகத்துக்கு போக வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம இந்த மாநிலத்திலிருந்து போகாது அப்படின்ற ஆர்ப்பாட்டம் எடுப்போம். என் கூட யாரெல்லாம் வந்து சேர்ந்து இதே விஷயத்தை முன்னெடுக்க வரீங்களோ அனைத்து முதல்வர்களும் வரலாம், உங்க மாநிலத்தை மட்டும் அந்த அதுக்கும் நான் டிராவல் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சா பாதி மாநில உறுப்பினர் நின்று இருக்கும். அந்தந்த மாநிலத்தில் இருக்க முதல்வர்களும் அதை முன்னெடுப்படுத்திருப்பாங்க. காங்கிரஸ் வந்து டெல்லியில ராகுல் காந்தி தலைவர் நீட்டை நாங்க வந்தா ஒழிச்சிருவோம், நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தீவிரமா போராடிட்டு இருக்கிறாரு. ஆனா காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்துல வந்து நீட் தேர்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் இவங்க வந்து கர்நாடக அரசியல் தலைவர்கள் வரும்க்கு முன்னாடி ஒரு பேச்சு, வந்த பின் ஒரு பேச்சு, வந்ததுக்கு அப்புறம் வந்தாச்சு 5 வருஷம் மக்கள் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு நீட்டு முடிஞ்சிச்சு, இதை பத்தி தொடர்ந்து பேச போறாங்க, 10 நாள் உட்காந்தாங்களா 15 நாள் உட்காந்தானா, அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சு எல்லாமே எல்லா கண் துடைப்பு தான். இதுக்கு மாற்று தமிழ்நாடு கற்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி நாங்க வந்து உட்காருவோம், நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா எங்களுடைய மாணவர்களை வந்து நீட்டு தேர்வுக்கு நீங்க போக வேணாம், அப்படி இல்லையா நீட் தேர்வு வைக்கிறியா நாங்க எழுதுறோம், எங்க மாணவர்களுடைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வைங்க, சிபிஎஸ்இ சிலபஸ் கொண்டு வந்து ஸ்டேட் போர்டில் கொண்டு எழுதுனா எப்படி எழுதுவான்? பள்ளிக்கூடத்துல முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க, நீட் தேர்வுல கோட்டை விட்டுறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்றாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சிவில் சர்வீஸ்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல லாஸ்ட் ரேங்க் வாங்கினவன் அதுல கிளியர் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அதுல சப்ஜெக்ட் சூஸ் பண்றதுக்கு டாபிக்ஸ் கொடுக்குறாங்க, இதுல கொடுக்கறது இல்லையா? நீங்க டாபிக் சூஸ் பண்ண கொடுத்தா அந்த மாணவர் நான் ஸ்டேட் போர்டு படிச்சேன்பா, எனக்கு இதெல்லாம் சிலபஸ் எனக்கு புரியும், இதெல்லாம் எனக்கு டிக் பண்ணிக்கிறேன்னா அது நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுங்க, அதான் எழுதி பாஸ் ஆகி போறான். இவங்களுக்கு என்னன்னா இவங்க வடநாட்டுல இருக்க மக்கள்லாம் மட்டும் அதிகமாக மருத்துவர்களாக வந்துடணும்,
நம்ம இந்த தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரியும் அவங்க தான் ஆக்குமை பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம மக்கள் எங்க தான் போவாங்க? எல்லாரும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுல இருக்க மருத்துவக் கல்லூரி தான் படிக்கிறாங்க. இந்த அவலநிலை கேட்கறதுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இது மத்திய அரசுக்கு இது தெரிஞ்சேதான் பண்றாங்க. இதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம், அதுவும் அறவழியில அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுவும் நடக்க விட மாட்டாங்க. இங்க தமிழ்நாடு கற்பகம் ஜனதா கட்சி இந்த கேள்விலாம் கண்டிப்பா நாங்க முன்வைப்போம், நாங்க கேட்போம். எங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஏன்னா நாங்க எல்லாமே சட்டம் படித்தவர்கள். மக்களுக்காக களத்துல நின்று போராடணும். களத்துல நின்று போராடலையா நீதிமன்றத்தில் நின்று அதுக்கான உத்தரவுகள் அது வாங்கிட்டு வருவோம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சோம். தொடர்ந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் இருந்தோம். சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த நேற்று நடந்த விஷயத்துக்கு தமிழ்நாட்டுல முதலாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அரெஸ்ட் ஆயிட்டு வந்திருக்கோம் வெளியே. சரி, இதில் அரெஸ்ட் ஆகிறோம், நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். தொடர் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறீங்க. அதாவது அரசியல் சாசன பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு, அது கிட்டத்தட்ட அரசியல் சாசன தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிராக என்ன இருக்குது சட்ட வழிகள்? ஏன்னா உங்களை வரை இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அட்வொகேட்டு நளினி அவர்கள், ப. சிதம்பரத்தினுடைய மனைவி, இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க அந்த பேட்டியை. அப்படி இனி ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு, இது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புன்னு ஒன்று தான். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த அரசியல் சாசன பெஞ்சு தான், அந்த தீர்ப்பே வந்துருச்சு, அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஹவுஸ் 2 ஹவுஸ் இருக்கு, ராஜ்யசபா லோக்சபா இருக்கு, மக்களவை மாநிலங்களவையும் இருக்கு. இங்க என்னதான் அந்த 5 பேரு கூடிய அந்த கான்ஸ்டிடியூன்ட் சொன்னாலும் இவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதி கொடுத்தாங்கன்னா அவங்க அது கையெழுத்திட்டாங்கன்னும் பொழுது கண்டிப்பாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஏன்னா இந்த தீர்மானத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்றனாலதான் ஐவர் குழு வந்து சேர்ந்து சொல்றாங்க, ஏற்கனவே வந்து நம்ம இந்த நீட்டை கொண்டு வந்தாச்சு, இது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமே மாநிலவையிலையும் மக்களவையிலையும் ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியாச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஜனாதிபதிட்டு போகும். ஜனாதிபதி அந்த உத்தரவை வந்து சைன் பண்ணிட்டு ஏற்கனவே நீட்டை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குமே. ஏன் நடக்காது? அதனாலதான் உங்களுக்கு இருக்கு உங்க மக்களவை மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு இருக்குது ரெண்டுலையுமே. அதுக்கான மெஜாரிட்டி வந்து இந்திய அளவில் எல்லாருமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ண மாட்டோம், இது பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் மட்டும் சேர்ந்து இதை ஒரு முடிவு கொண்டு வந்துட முடியாது. காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்குது, ஆனா அது ரெட்ட வேடமா தான் இருக்குதுன்றது அது வாய்ப்பே கிடையாது. அதான் உங்களுக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதுதான் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுத்துட்டேன். என்னதான் கான்ஸ்டிடியூஷன் சொன்னாலும் இந்த 2 விஷயங்கள்ல வந்து மாநில மக்கள் அவையும் சேர்ந்து ஒருமனதாக தீர்மானம் ஏற்றா கண்டிப்பாக இந்த நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படும். ஆனா அதை வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே. இதுக்கு உங்களுடைய இந்த கட்சி சார்பாக ஒரு அனைத்து மாநிலங்களவையில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அந்தந்த முதல்வர்களை சந்திச்சு இது வந்து ஒரு முடிவாக நீங்கள்லாம் சேர்ந்து உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே இதுக்கு ஆதரவாக வாக்களிக்க சொல்லியான ஒரு முனைப்பை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு. எங்களுடைய கட்சியின் சார்பாக முதல் கூட்டம் வந்து போடுறோம், எங்களுடைய கொள்கைகளை விளக்குறோம், எங்களுடைய கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு அபு பேலஸ் சொல்லக்கூடிய பூந்தம் நெடுஞ்சாலையில் அபு பேலஸ் என்ற ஒரு தனியார் ஹோட்டலில் நிகழ்ச்சி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த நிகழ்ச்சி நடத்த விடலை. அப்புறமா என்ன பண்ணுறோம், நாங்கள் வேற ஒரு இடத்துல வேற ஒரு பெயரில் ஒரு இடத்த ஒன்று புக் பண்ணி அவசரமாக, ஏன்னா நிர்வாகிகள்லாம் வராங்களே, எல்லாம் ஒரு மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்தாங்க, கிளம்பி வந்துட்டாங்க சென்னை நோக்கி. இந்த நேரத்தில் ரத்தாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காக வேற ஒரு பெயரை பொய்யாக சொல்ல வச்சு எங்களை நிகழ்ச்சி நடத்த விட்டாங்க. இந்த அளவு இப்போ எங்க பேரை கேட்ட உடனே இந்த அதிர்திரான்ற மாதிரி நடந்து போயிருவாங்க. பண்றாங்க தெளிவா கூப்பிட்டு அதிகாரிகள் சொல்லுவோம், சார் நாங்க எல்லாருமே படித்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள்லாம் இருக்கோம். நாங்க என்ன சார் பண்ணோம், பிராஸ்பர்லாம் என்னவோ அதுதான் பண்ண போறோம். நாங்க ஒண்ணு வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட நல்ல விஷயத்தை போய் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை மக்களோட சேர்ந்து கலந்து போராடுறதுக்காக இந்த கட்சி. நீங்க எது சார் படப்படப்பா வரீங்க சார்? நீங்க ஏதாவது ஒண்ணு விஷயம் நீங்க புறப்பட்டீங்க, ஆளுங்கட்சி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் நாங்க தான் சார் தாளம் பிரச்சனை மாட்டிக்கிடுவோம். அப்போ அவங்க ஆளுங்கட்சிக்கு பயப்படுறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரமாட்டாங்க அதிகாரிகள். நல்லது. உங்களுடைய அடுத்த கட்டம் அந்த மாணவர்களை சந்திக்க போறதுக்கு முன்பாக இந்த நேர்காணல் கொடுத்துட்டு போறதுக்கு நன்றி.